செக் செக். நல்லா டெக்டாக் வருவேன்னு நினச்சே பார்க்கல. பட் ஆனால் நீங்களாம் நல்லா சாப்பிட்டு தெம்பாக இங்கே இருக்கீங்களா இல்லை டயர்டாக இருக்கீங்களான்னு செக் பண்ண போகிறேன். ஸோ இந்த கை இங்கேருந்து இப்படி வரும்போது வால்யூம் இன்க்ரீஸ் ஆகணும், இங்கேருந்து அப்படியே வரும்போது வால்யூம் டிக்ரீஸ் ஆகணும். ஸோ எத்தனை பேர் மூச்சுட்டு இருக்கீங்கன்னு பார்த்துடலாம். கை இன்னும் இந்த பக்கம் வரவே இல்லையே. டிஃப்ரெண்ட்டாக நம்ம கிளாப்ஸில் ட்ரை பண்ணலாம். தேங்க்யூ. ஓகே, நல்ல அட்டென்டிவான ஆடியன்ஸ் தான் இங்கே. How many of you here don't follow Tamil by show of hands? I'm sorry. If time permits, I will tell you a short version of this later. Okay? என்ன மக்களே எப்படி இருக்கீங்க? ஓகே, டன். சின்ன வயசுல யாராவது நம்ம கிட்ட வந்து கண்ணா உனக்கு என்ன ஆகணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு கேட்பாங்கல்ல, உங்களால் கேட்டிருக்காங்களா? ஆமாம். அப்போல்லாம் நீங்கள் எல்லோரும் உங்களோட ட்ரீம், இன்ஸ்பிரேஷன் அந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருப்பீங்கல்ல. நான் வந்து கொஞ்சம் கூட வாய் கூசாமல் நான் போலீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லுவேன். ஏன் தெரியுமா? ஏன்னா இவர் படம் நிறைய பார்ப்பேன். இவர் வேற காலில் தான் ஃபைட் பண்ணுவாரா, எனக்கும் ஐயோ பயங்கரமாக இருக்கு. ஆனால் இவர மாதிரி தான் ஆகணும், இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் போடணும், அதுக்காக போலீஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டேன் நான். பட் இப்படி தான் நம்மளோட லைஃப்பில் ஏதாவது ஒரு இன்ஸ்பிரேஷன் போய் நம்மளுக்குள்ள லாக் ஆகும். பட் அதுவாக தான் நம்ம ஆகும் அப்படின்ற கேரண்டியே கிடையாது. கரெக்டா? ஆமாம் ஆமாம், என் லைஃப் அப்படி தான். பட் நான் அதுக்காக ஒரு ஸ்டெப் எடுத்து முன்னாடி வச்சேன். அது வச்ச கணக்கு தானே இது. ஓகே, டன். ஸோ 10th முடிச்சுட்டேன். ஏன்னா நான் அது ஆகணும்னு ஆசைப்பட்டேன். அவர் கிளம்பிட்டான். ஏன்னா நான் அது ஆகணும்னு ஆசைப்பட்டேன். அவர் கிளம்பிட்டாரு. அடுத்த வாட்டி நான் அது ஆனேன். அந்த ஸ்கூலில் நான் தான் வந்து ஸ்போர்ட்ஸில் சாம்பியன் ஆனேன். பட் எனக்கு அது பத்தலை. எனக்கு ஃபாஸ்ட்டாக ஓடி வின் பண்ணி அந்த ஸ்டேஜில் ஏறுவோம் பார்த்தீங்களா, 1 2 3ன்னு, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நான் என்ன பண்ணேன், YMCAன்னு சொல்லிட்டு சென்னையில் ஒரு கிரவுண்ட் இருக்கும். யாருக்கெல்லாம் தெரியும் அது? பரவாயில்லப்பா, ஃபேமஸான கிரவுண்ட். டன். ஸோ YMCAல போய் நான் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அங்கே ஒரு கோச் இருந்தார். அவரை போய் பார்த்தேன். நான் ஓடுறதெல்லாம் பார்த்து, சார் எனக்கு நீங்கள் சொல்லி தரீங்களா, எனக்கு ஓடணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னோடனே அவர் பார்த்தா நீ நல்லா ஓடுறவா, நான் உன்னை கோச் பண்ணுறேன்னு. அப்புறமா நான் எங்கள் வீட்டுக்கு போய்ட்டு எங்கள் அப்பா அம்மாலாம் கூப்பிட்டு வந்து இவர் தான் என் கோச்சு நானே இன்ட்ரடியூஸ் பண்ணேன். அப்போது நான் அதுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சேன். ஆனால் அந்த ஸ்டெப்பில் இருந்து என்ன ஆச்சு, அவர் என்னை போட்டு உரிச்சிட்டாரு. ஜோன், இன்டர் ஜோன், டிவிஷன், இன்டர் டிவிஷன், டிஸ்ட்ரிக்ட், இன்டர் டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட், இன்டர் ஸ்டேட், நேஷ்னல்ஸ்னு 100 மீட்டர்ஸில் மட்டும் நான் ஒரு 2 வருஷம் மெடலாக வாங்கி குவிச்சேன். ஓகே, இந்த இடத்துல நீங்கள் கிளாஸ் தட்டுறீங்க. ஓகே, நான் தேங்க்யூ, ஐ டேக் இட். ஓகே, பட் அது ஒரு பீரியட் போனதுக்கப்புறமா எனக்கு ஒரு சின்ன டிஸ்ட்ராக்ஷன் இருந்தது. நீங்கள் YMCAக்குள்ளே போனீங்கன்னா அந்த அத்லெட்டிக் கிரவுண்ட் கிட்ட போகணுன்னா இல்லை, நீங்கள் ஜிம்னாஸ்டிக்ஸ் கிரவுண்டை தாண்டி போகணும். நான் எல்லா வாட்டியும் அப்படி போய் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இப்படி லெஃப்ட்டில் பார்த்தா பசங்க அப்படியே பறப்பானுங்க. பேக் ரோல், பேக் சம்மர், ஃப்ரண்ட் சம்மர், ஹேண்ட் ஸ்ப்ரிங்கு, ரவுண்ட் ஆஃப், ஸ்பின் ஆஃப்னு என்னென்னமோ பண்ணுவானுங்க. எனக்கு அது பண்ணணும்னு ஆசையாயிடுச்சு. ஸோ நான் டெய்லி இப்படி போகிறதுக்கு பதிலாக இப்படி போன ஒரு நாள் ஜிம்னாஸ்டிக் கிரவுண்டுக்கு போயிட்டேன். அங்கே போயிட்டு அந்த வாத்தியார்கிட்ட கேட்டேன். அவர் பேர் வந்து புகழேந்தி. அவர்கிட்ட சார் நீங்கள் எனக்கு சொல்லி தரீங்களா? ஓகேப்பா, நீ வா ட்ரையல் கிளாஸ் வா அப்படின்னு ட்ரையல் கிளாஸ் போனேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அத்லெட்டிக்ஸ் ஃபெயிட் ஆகிடுச்சு. ஜிம்னாஸ்டிக்ஸ் வந்து பயங்கரமாகிடுச்சு. அதுலேயும் நான் ரொம்ப சீரியஸாக இருந்தேன் ஜிம்னாஸ்டிக்ஸில். ஓகேவா? இப்போது நம்ம ஜிம்னாஸ்டிக்ஸில் இருக்கிற இந்த வீடியோ வரல, நீங்கள் அப்புறமா யூடியூப்பில் போய் பார்த்துக்கோங்க. ஸோ என்னென்னா ஜிம்னாஸ்டிக்ஸில் ஒரு 1 இயர் எப்படி நான் அத்லெட்டிக்ஸுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும், அதே மாதிரி ஜிம்னாஸ்டிக்ஸுக்கு ப்ராக்டிஸ் பண்ணேன். ஓல்கா ஜிம்னாஸ்டிக்ஸ் கிளப்பில் ஃப்ளோர் ஜிம்னாஸ்டில் நான் வந்து பிரான்ஸ் மெடலிஸ்ட் அடித்தேன். சம்டைம்ஸ் வந்து ஃப்ளோர் ஜிம்னாஸ்டிக்ஸில் வந்து டெக்ஸ்ட் புக் ஜிம்னாஸ்டிக்ஸ் வந்து தான் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஆனால் டெக்ஸ்ட் புக் ஜிம்னாஸ்டிக் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஃபார்மேட்டடாக, எப்படி நீங்கள் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி மக் அடிச்சுட்டு போவோம்ல நம்ம எல்லாரும், அந்த மாதிரி ஒரு ஜிம்னாஸ்டிக்ஸ் தான் அங்கே கற்றுக் கொடுப்பாங்க. பட் அதையும் மீறி நான் ட்ரெடிஷ்னல் ஜிம்னாஸ்டிக்ஸ் ஒன்று இருக்கும். ரவுண்ட் ஆஃப் கெய்னர் பண்ணுறது, அதுக்கப்புறமா ஏதாவது ஒரு ஸ்லோப்பில் இருந்து ரிவர்ஸ் அடிக்கிறது. சிம்பிளாக சொல்லணும்னா ஸ்டண்ட்மேன் மாதிரி ஜிம்னாஸ்டிக்ஸ். ஓகேவா? இந்த ஃபைட் பண்ணும்போது ஹீரோ அடித்தா ஒருத்தர் போய் விழுவாங்கல்ல கீழே, அவருடைய சுற்றி கீழே விழுவார், பார்த்துருக்கீங்களா? அது வந்து அன்கன்வென்ஷனல். அதெல்லாம் நான் போய் கற்றுக்கிட்டு இருந்தேன். இதை வந்து காலேஜில் என்னோடய சீனியர்ஸ் பார்த்தாங்க. இந்த காலேஜில் இருக்கிற சீனியர்ஸ் கிட்ட மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா அவனுக்கு ஒரு டான்ஸ் ட்ரூப் வச்சுருப்பானுங்க. அவனுங்களாம் சூப்பராக ஆடுவானுங்க சென்டரில். நம்மளை வந்து இல்லை இங்கேருந்து ஓடி வந்து ஒரு பெல்ட் வச்சு இப்படி போக சொல்லுவாங்க.
அப்புறம் அவனுக்கு திருப்பி மாசா டான்ஸ் ஆடுவாங்க, இங்கேருந்து ஒரு பெல்ட் அடிச்சு போக சொல்லுவாங்க. இதை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அந்த ஜிம்னாஸ்டிக் பெல்ட் அடிக்கிற பையனா என்னை யூஸ் பண்ணிக்கினாங்க. எனக்கா பெஜார் ஆயிடுச்சு. என்னடா இவங்க அப்படி இப்படி மாசா பண்றாங்க, என்ன மட்டும் ரவுண்ட் வச்சு போ போ வெளில போ அப்படின்னு வாங்க. அப்போ டிசைட் பண்ணி போய் டான்ஸ் கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு ஸ்ரீதர் மாஸ்டர் தெரியுமா? பிரபுதேவா மாஸ்டர் தெரியுதா? இவங்களாம் தான் அது. ஓகேவா? நான் என்ன பண்ணேன், ஸ்ரீதர் மாஸ்டர்கிட்ட போயிட்டு கிளாஸ்ல சேர்ந்துட்டேன். நான் ஆல்ரெடி அத்லெட்டு, ஆல்ரெடி ஜிம்னாஸ்ட், ஊர்பட்ட ஸ்டாமினா வேற. யாரா இவன் முதல் ரோல பயங்கரமா டான்ஸ் ஆடுறான்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாரு, ஒரு இது கூப்பிட்டு போயிட்டு ஒரு ரியாலிட்டி ஷோல வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வச்சாரு. அதுல போய் நான் ரன்னர் அப் தான் ஆனேன். ஆனா ஹாப்பியா தான் இருந்தேன். பாவம் அவர் தான் சேட் ஆயிட்டாரு, தோத்துட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து ஜோடி நம்பர் 1ல போய் டான்ஸ் ஆடினேன். அது ஒரு சோக கதை, விடுங்க. இன்னைக்கு நம்ம ஹாப்பியான மூமெண்ட்ஸ் மட்டும் பேசுவோம். அப்படி இப்படின்னு பயங்கரமா டான்ஸ் ஆடி இன்ஜினியரிங்ல 14 அரியர்ஸ் ஆயிடுச்சு. நீங்களா இன்ஜினியர் தானே? என்ன பண்றது? ஸோ டான்ஸை நோக்கி ஒரு கால் எடுத்து வச்சேன்னா, இப்போ அந்த காலை ரிவர்ஸ் எடுத்துட்டு வீட்டுக்குள்ள போய் ஒரு கால் எடுத்து வச்சு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டேன். போய் பயங்கரமா படிக்க ஆரம்பிச்சேன். 14 அரியரை 8வது செமஸ்டர்ல அட்டவணை போட்டு தூக்குனேன். இதெல்லாம் நான் போட்டோ எடுத்து வச்சது இன்னைக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. யார் நினைச்சா டெக்டாக்ல காட்டுவாங்க. அதுலயும் இப்ப யாருன்னா இப்ப ஈஸி இங்க கைத்துக்கு அதுல டிஎஸ்பின்னு ஒரு பேப்பர் இருக்கும் தெரியுமா? அது என்னையும் போட்டுச்சு. நான் 8வது செமஸ்டர்ல எல்லாத்தையும் அடிச்சு தூக்கிட்டு இருந்தேன். நினைச்சேன், பார்த்தா டிஎஸ்பி ஃபெயில்னு வந்தது. நம்மளுக்கே தான் ஒரு ஆசீர்வாதம் இருக்கே, ரீஇவாலுவேஷன். அதுல பாஸ் ஆயிட்டேன். ஸோ 8 செமஸ்டர்ஸ்ல க்ளோஸ் பண்ணி என் ஃப்ரெண்ட்ஸோட நானும் கான்வெகேஷன்ல கிராஜுவேட் ஆயிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன ப்ராப்ளம்னா, இல்லை நான் டான்ஸரு, இன்ஜினியரு, இந்த காம்போக்கு யார் வேலை கொடுப்பா? நான் தான் 14 அரியர் வேற. 4 அரியர் இருந்தாலே பேஸ்மெண்ட்ல உள்ள விட மாட்டாங்க. இங்கே எப்படின்னு தெரியல, பட் வாழ்த்துக்கள் எனிவே. ஸோ யோசிச்சு என்னடா பண்ணலாம் அப்படின்னு மறுபடியும் எனக்கு விஜயகாந்த் ஞாபகம் வந்துச்சு. சரி ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகிடலாம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், யூபிஎஸ்சி எக்ஸாம் படிக்கணும். இங்கே சென்னையில் அண்ணா நகர்னு ஒரு ஏரியாவில் இருக்குது. நிறைய ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை உருவாக்குன அண்ணா நகர். யாரெல்லாம் இருக்கீங்க அண்ணா நகர்ல இருந்தீங்க? ஓ பரவாயில்ல, ஒரே கரெக்டாக சிஸ்டர் நான் சொல்கிறது? ஸோ 2 வருஷம் நானும் என் தங்கச்சியும் மாங்குன்னு அதை நோக்கி ஒரு காலை வச்சு பயங்கரமாக படிக்க ஆரம்பித்தோம். ஆனால் 2 வாட்டியுமே ஃபெயில் ஆகிட்டேன். நான் போகும்போது தானே அந்த சிவில் சர்வீஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட்டுன்னு ஒன்று லான்ச் பண்ணி பயங்கர டிஃபிகல்ட் ஆகிடுச்சு பேப்பரு. 2 வாட்டியும் ஃபெயில் ஆகிட்டேன். ஸோ அதனால் என்ன பண்ணேன், சரி இது வேலைக்கு ஆகாது, வயசாகிடுச்சுன்னா கஷ்டம், நிறைய சம்பாதிக்கணும், எவ்வளோ நாள் தான் டேடி காசுலேயே இவ்வளோத்தையும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இன்னொரு கால் எடுத்து சிங்கப்பூரில் வச்சேன். ஃபாரினுக்கு போயிட்டேன் எம்பிஏ படிக்கிறதுக்கு. ஆனால் இந்த யூபிஎஸ்சியில் வந்து யாரும் யூபிஎஸ்சியில் ப்ரிப்பேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க? தலைவா நீங்கள் அது ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறமா எல்லாமே உங்களுக்கு ஈஸி தான். நான் 2 வாட்டி யூபிஎஸ்சியில் ஃபெயில் ஆனேன். ஆனால் அவ்வளோ எஃபர்ட்டில் வெறும் ஒரு 10% தான் எம்பிஏல போட்டேன். நான் தான் டாப்பர் அங்கே. ஓகேவா, பார்த்தீங்களா? ஸோ அங்கே நிறைய ப்ரெசன்டேஷன்லாம் கொடுத்து அப்படி இப்படின்னு அங்கேயே நான் வந்து வேலைக்கு சேர்ந்தேன். ஓகேவா, சிங்கப்பூர்லேயே நான் படித்து ஒரு 6 வருஷம் அங்கே வந்து நல்லா சம்பாதிச்சேன். அப்புறம் என்னாச்சு, கல்யாணம் ஆயிடுச்சு. ஓகேவா, கல்யாணம் ஆனதும் என்னாச்சு, நான் இது டோட்டலி அன்எக்ஸ்பெக்டடு. நான் சும்மா ஒரு வாட்டி பிஸ்னஸ் ட்ரிப் வரும்போது அந்த பொண்ணை காமிச்சாங்க. அடுத்த பிஸ்னஸ் ட்ரிப் வரும்போது நிச்சயதார்த்தம் பண்ணிட்டாங்க. கல்யாணத்துக்கு பிஸ்னஸ் ட்ரிப்பில் நான் லீவ் போட்டு வரேன்னு சொல்லி லீவ் போட்டு வந்து கல்யாணம் பண்ணிட்டேன். அப்புறம் என்னாச்சு, ஐ ஹேவ் டு கம் பேக் டு இந்தியா. அப்போது நானும் யாமினியும் சேர்ந்து பிஸ்னஸ் ஆரம்பித்தோம். ஷீ இஸ் வெரி டேலண்டடா, பயங்கரமாக சம்பாதிச்சோம். எவ்வளோன்னு கேட்காதீங்க, கண்ணு பட்டுரும். ஓகேவா? ஆனால் அது யாருக்கு பொறுத்ததோ இல்லையோ தெரியல, சைனாக்காரனுக்கு பொறுக்கல, கோவிட் வந்துச்சு, மொத்தம் லாஸ் ஆயிடுச்சு. பட் அது மட்டும் இருந்தால் பரவாயில்ல, என் ஃபாதர் இறந்துட்டார். அதில் இவ்வளோ நாள் கராத்தே கிட், ஜிம்னாஸ்ட், அத்லெட், கிராஜுவேட், ஆண்டர்ப்ரனர், கண்ட்ரி ஹெட், இது எல்லாத்தையுமே சப்போர்ட் பண்ணி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது எங்கள் அப்பா தான். அவ்வளோதான், என் உலகமே உடஞ்சி தூளாக ஆயிடுச்சு. ஆனால் எங்கள் அப்பா வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன். அவருக்கு ஒரு பெரிய பிஸ்னஸ் இருந்தது. பட் அவர் இறந்ததுக்கு அப்புறமா எங்கள் யாருக்குமே இந்த பிஸ்னஸ் எப்படி பண்ணுறதுன்னு தெரியல. அவருக்கு மணி மேனேஜ்மெண்ட்டில் ஒரு நுவான்ஸ் இருந்தது, அது எங்களுக்கு வரல.
நானும் அவர் போனதுக்கப்புறமா இந்த பக்கம் ஒரு கால் எடுத்து வச்சா பேங்க்ல இன்ட்ரெஸ்ட்டு, இந்த பக்கம் கால் எடுத்து வச்சா ஜுவல்லில் இன்ட்ரெஸ்ட்டு, இல்லை எதுவுமே வேணாம் பின்னாடி போனால் சாஃப்ட் லோனு, சரி வேணாம் இந்த பக்கம் சைடில் போனான்னு பார்த்தா வெண்டர் பேமெண்ட்டு, எங்கே போனாலும் பண கஷ்டம் அப்படியே துரத்துது, என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி அப்போ தான் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டெப்பு வேற ஒன்று எடுக்கணும்னு தோணுச்சு. எந்தெந்த சொத்தெல்லாம் விற்க முடியுமோ எல்லா சொத்தையும் விற்றுட்டேன். ஜீரோலேருந்து ஆரம்பிக்கலான்னு முடிவு பண்ணேன். நெகட்டிவ்ல இருக்கிறவனுக்கு தான் ஜீரோவோட அருமை தெரியும். சீரியஸாக நான் சொல்கிறேன், நெகட்டிவ்ல இருக்கிறவனுக்கு தான் ஜீரோ, அவன் எப்படா ஜீரோக்கு வரலாம் அப்படின்னு வெயிட் பண்ணுவான். ஏன்னா ஜீரோக்கு வந்துட்டா அதுக்கப்புறமா நம்ம எந்த ஸ்டெப்பு வேணாலும் எடுத்து வைக்கலாம். நான் ஆல்ரெடி நிறைய ஸ்டெப்பு எடுத்து வச்சு என்ஜாய் பண்ணிட்டு தான் வந்தேன். அப்படி இப்படின்னு 4 வருஷம் கழிச்சு இப்போ தான் ஜீரோக்கே வந்திருக்கிறேன். பட் இந்த நெகட்டிவ்லேருந்து ஜீரோக்கு வர பீரியடில் தான் வந்துல நான் ஒரு பைக்கர் ஆனேன். ஓகேவா? ஏன் வந்து மோட்டார் சைக்கிளிங்கை நான் சூஸ் பண்ணேன்னா, எங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறமா எனக்கு எப்படி க்ரீவ் பண்ணுறதுன்னு தெரியல. நான் டக்குன்னு அழாத ஒரு ஆள். ஸோ நான் மோட்டார் சைக்கிள் பண்ண ஆரம்பித்தேன். ஆனால் மோட்டார் சைக்கிளிங் பண்ணும்போது சோலோ மோட்டார் சைக்கிளிங் பண்ணுவேன். நான் யாரையும் என்கிட்ட சேர்த்துக்க மாட்டேன். ஏன்னா நானே ஒரு மாதிரி சுற்றிட்டு இருந்தேன். அப்போது பைக் ஓட்டுவேன், புது புது மனிதர்களை பார்ப்பேன், அவங்களோட கதைகளை கேட்பேன். எப்படி மோட்டார் சைக்கிளிங் பண்ணுவேன்னா, இப்போ நீங்களாம் எங்கேயாவது ஊருக்கு போகிறீங்க அப்படின்னா ஒரு பிளான் போடுவீங்க கரெக்டாக. ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா கோவா போகலாம், இல்லை பாண்டி போகலாம், ஆப்வியஸே சொல்கிறேனே மைசூர், பெங்களூர் அந்த மாதிரி போகலாம் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணுவோம். நான் என்ன தெரியுமா பண்ணுவேன், ஒரு டீ கடைக்கு போவேன், 4 சீட் எடுப்பேன், அதில் 4 லொக்கேஷனை போடுவேன், அதை குலுக்கி கீழே போடுவேன். ரோட்டில் யாராவது இருந்தாங்கன்னா அண்ணா வேணாம் 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 அப்படின்னு கூப்பிடுவேன், இல்லை உனக்கு எடுண்ணா அப்படின்னுவேன். அது எது எடுக்கிறாங்களோ அதில் அந்த இடத்துக்கு நான் போவேன். அப்படி தான் நான் ஆல் இண்டியா ட்ரிப்பே பண்ணேன். சீரியஸாக அதை வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட் ஃபுல்லாக என்னை பற்றி பார்த்துட்டு அது பேப்பர்லாம் வந்துருச்சு வேறு. நான் ஒரே ஒரு ஆளாக தான் வந்து அதை ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் உங்களுக்கு ஆல் இண்டியா பண்ணுறீங்க அப்படின்னா இருக்கிறதுலே மோஸ்ட் டிஃபிகல்ட் ரோட்ஸ் எதுன்ற ஒரு ஆன்டிசிபேஷன் வந்துடும். நான் ஒரு அட்வென்ச்சர் ரைடர், ஸோ அதை தான் நான் ஒரு முக்கியத்துவமாக பார்த்தேன். என்னோடய பீரியடில் 2023 2022லலாம் வந்து கார்டுங்லா அப்படின்றது தான் வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் ஹையஸ்ட் மோட்டரபிள். யாராவது பைக்கர்ஸ் இருக்கீங்க இங்கே கை தூக்குங்க. அப்போ உனக்கு தெரியும் கார்டுங்களா தான் வந்து அப்போது வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் ஹையஸ்ட் மோட்டரபிள் பாஸ் இந்த வேர்ல்டு. ஸோ அதுக்கு நான் போயிட்டு வந்துட்டேன். போயிட்டு வந்த உடனே உம்லிங்லான்றது வேற ஒரு ஹையஸ்ட் மோட்டரபிள் பாஸ்ன்ட்டாங்க. சரி அதை என்ன பண்ணேன், தனியாக போவானா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு போகலாம், யாரெல்லாம் வரீங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஒரு 100 பேர் வந்தாங்க. நாங்கள் 100 பேரும் போயிட்டு வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்துட்டோம். ஸோ நீங்கள் இந்த வருஷம் என்ன பண்ணலான்னு பிளான் பண்ணிகிட்டே இருந்தோம். சரி கிலா டு கிஷ்தோர், அதுதான் வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் டேஞ்சரஸ் ரோடு அப்படின்வாங்க. எல்லாரும் என்னை திட்டுறாங்க, பட் கான்ஃபிடென்ஸ் இருந்தால் எல்லாமே பண்ண முடியும். என் லைஃப்பில் இருந்து நீங்கள் டேக் அவே பண்ண வேண்டியது என்னன்றது உங்களுக்கு இப்போ வேக்லி புரிஞ்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். ஒரே ஒரு ஆம்பிஷன் தான் அப்படின்னு போய் லாக் ஆகிடாதீங்க. உங்கள் மனசுக்கு எது பிடிக்குதுன்னு தோணுதோ அதை நோக்கி ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க. புரியுதா? அப்படி தான் நான் கராத்தேல வச்சேன், ஜிம்னாஸ்டில் வச்சேன், அத்லெட்டிக்கில் வச்சேன், டான்ஸில் வச்சேன், இப்போ மோட்டார் சைக்கிளில் வச்சுருக்கேன். என்றைக்கு வேணாலும் நம்ம ஒரு கால் எடுத்து பின்னாடி வச்சுக்கலாம், நம்மளுக்கு பிடிக்கலனாலும் ஒர்க் அவுட் ஆகலைனாலும். ஆனால் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்னது, ஒரு ஸ்டெப் எடுத்து ஒன்ஸ் நீங்கள் படித்து முடிச்சதுக்கப்புறமா ஏதாவது ஒரு நல்ல வேலையில் போய் செட்டில் ஆகிறீங்கன்னு வைங்களா, உங்கள் மனசில் ஒரு ஆண்டர்ப்ரனரியல் ஆசை வந்ததுன்னா கமிட்மெண்ட்ஸுக்கு பயந்து ஒரு ஸ்டெப் எடுக்க மறந்துடாதீங்க. சும்மா ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு தான் பாருங்கள். ஒர்க் அவுட் ஆகலைன்னா திருப்பி யாராவது வேலை கொடுப்பாங்க. இதை தான் நான் உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணணும்னு நினச்சது இன்னைக்கு. ஐ ஹோப் யூ ஆல் ஹேட் அ குட் டைம். ஓகே, கீப் இன் டச். லைஃப் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஃபேஸ் பண்ணுங்கள். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும், ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். எப்போவும் ஹாப்பியாக ஜாலியாக ஃபன்னாக இருங்க. பை.